ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல சொல்லுங்களேன். சரி, வாசிப்போமா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14 சேர்ந்து எல்லாம் சத்தமா வாசிப்போம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு செய்தி இதுதான். He has made us perfect. எப்படி அப்படின்னா அவருடைய ஒரே தரம் பலியினால, அல்லேலூயா, அவருடைய ஒரே தர பலியினால இங்க இருக்கிற நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லுங்கம்மா, என்ன பண்ணியிருக்கிறாரு? பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறார். பர்ஃபெக்ட். பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க? நான் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னா அந்த பாவத்திற்கு என்ன பண்ணுவாங்க? அவங்க பாவத்திற்கு ஏற்றவண்ணமான ஒரு பலியை, பெரிய பாவனா அதற்கு ஏற்ற மாதிரி ஆடு மாடு, நடுத்தரமான பாவனா அதுக்கேற்ற மாதிரி பறவைகள், சின்ன பாவனா அதுக்கேற்ற மாதிரி பறவைகள், இப்படியெல்லாம் அன்னைக்கு வியாபார நோக்கத்தின் அடிப்படையில் கூட என்ன பண்ணுச்சு? போச்சு. இதெல்லாம் பிதா பார்த்து, ஆக்சுவலாக அது கடவுள் உண்டாக்குனது தான். ஆனால் இதை பார்த்து பார்த்து கடவுள் என்ன பண்ணுறாரு? இந்த ஜனங்களுக்கு உண்மையாக நான் அதை எதுக்கு சொல்லி கொடுத்தேன்னா, அவன் பாவத்தவன் வந்து திரும்ப அந்த பாவத்தவன் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ப்ராசஸ் உண்டாக்குனாரு. ஆனால் இவனுங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்க? பாவம் செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பலிய செலுத்திக்கலான்ற மாதிரி வந்துட்டானுங்க. ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கிறவர். நமக்குள்ள எதை எதிர்பார்க்கிறாரு? பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறார். பாருங்க, பிதா அண்ட சராசரங்களையும் உருவாக்கிட்டு அவர் என்ன செய்தார்? என்ன சொன்னாருங்க? எல்லாத்தையும் உருவாக்கிட்டு தூரம் வந்து நின்று பார்த்து என்ன சொன்னார்? எல்லாம் நல்லது, பர்ஃபெக்டா நான் படைச்சிருக்கிறேன். ஆமா தானே? இந்த மாதிரி ஆமைன்னு சொல்றீங்க. அப்ப அப்படின்னா என்ன? பிதா நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறாரு? மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 48ஆம் வசனத்தை வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சத்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சத்குணராய் இருக்க கடவீர்கள். என்ன கடவீர்கள்? பூரண சத்குணராய் இருக்க. யாரை போல? பிதா எப்படி பர்ஃபெக்ட்டா இருக்கிறாரோ அதே போல நீங்களும் என்ன பண்ணி தான் ஆகணும்? பூரண சத்குணராய் இருந்து. அங்க அந்த வார்த்தை எப்படி போட்டிருக்கு வாசிங்க. அத என்ன டோன்ல சொல்றாரு? என்ன சொல்றாரு? கெஞ்சலாம் இல்ல, பண்ணுங்களேன்லாம் சொல்லல, பண்ணி தான் ஆகணும். அல்லேலூயா. யார் சொன்ன வார்த்தை இது? இயேசு தாமே சொன்ன வார்த்தை. பிதா எப்படி பெர்ஃபெக்ட்டா இருக்கிறாரோ அதே போல அவரை ஆராதிக்கிற ஜனமாகிய நீங்களும் நானும் நிச்சயமா தி பெர்ஃபெக்ட்டா இருந்தே ஆகணும். ஆமென். தி பெர்ஃபெக்ட்டா இருந்தே ஆகணும். நாம நிறைய நேரம் எப்படி சாக்கு சொல்லி ஓட்டுறோம் அப்படின்னா, மனிதர்கள் குறை உள்ளவர்கள் தானே, நிச்சயமா பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாதே அப்படின்னு தான் நம்ம நாட்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம உடனே என்ன வசனம் வந்துடும்? மனிதன் கர்ப்பம் தரிக்கும் பொழுதே எப்படி கர்ப்பம் தரிக்கிறான்? பாவத்தில் கர்ப்பம் தரிச்சிட்டான். அப்புறம் எப்படிங்க பெர்ஃபெக்ட் ஆக முடியும்? பெர்ஃபெக்ட்னா அது இயேசு மாத்திரம்தான். அப்படியா? இல்லை, நானே கூட பல முறை அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன். பெர்ஃபெக்ட்னா இயேசுப்பா மட்டும்தான். சொல்லுங்க, பெர்ஃபெக்ட்னா இயேசுப்பா மட்டும்தான். உங்களை என்னையும் பார்த்தான்னு சொல்றாரு. நீயும் பெர்ஃபெக்ட் தான்ப்பா. அல்லேலூயா. நீயும் பெர்ஃபெக்ட் தான்ப்பா. அல்லேலூயா. இந்த வெளிச்சம் நமக்குள்ள வேணுங்க இன்னைக்கு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்து தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையின் மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள கண்களை தந்தருளுவார் என்று வேண்டும். அல்லேலூயா. என்ன மாதிரி மனக்கண்ணுங்க வேணும்னு பவுல் சொல்றாருன்னா, ஐயாமா இயேசுக்குள்ள இருந்த அத்தனை வல்லமையோ, பிதாவானவர் எப்படி இயேசுக்குள்ள உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொடுத்திருக்கிறாரோ, பரிபூர்ணத்தின் வல்லமையை கொடுத்திருக்கிறாரோ, அற்புதங்களையும் அடையாளங்களையும்
காரியம் செய்யத்தக்க வல்லமையை கொடுத்திருக்கிறாரோ, நன்மையை பின்பற்றுகிற குணங்களை கொடுத்திருக்கிறாரோ, அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கோ எனக்கோ அதே வல்லமை, அதே பெர்ஃபெக்ஷன், அதே அற்புதங்களை செய்யற வல்லமை, அதே அடையாளங்களை செய்யற வல்லமை, அதே நல்ல குணங்களை கர்த்தர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வச்சிருக்கிறாராம். இந்த வெளிச்சத்தை உங்க கண்ணு பார்க்கட்டும்னு சொல்றேன். அல்லேலூயா. இவ்வளோ சோர்வான அமைதி, இவ்வளோ சோர்வான ஒரு ஆமேன் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். இதுக்கும் ஒரு ஆமேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமர அல்லேலூயா சொல்லுங்க. தேவஜனமே ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. நீங்களும் நானும் பெர்ஃபெக்ட்டா வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய வாஞ்சை. அது கர்த்தர் நமக்கு போட்ட கட்டளை. அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இங்க எபிரேயர்ல என்ன பேக்ரவுண்டுன்னா, ஸோ ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, நான் பாவி, நான் பாவம் பண்ணிட்டு அநேக பேர் என்கிட்ட கூட சொன்னதை நான் அதை கேட்டிருக்கிறேன். ஐயா வாங்க ஆராதனை பண்ண வாங்க, ஐயா வாங்க இந்த ஜபத்தை நடத்த வாங்க அப்படின்னா உடனே அவன் சொல்கிற பதில், ஏன் நமக்கெல்லாம் அது வேணாம் ஐயா, நான் ஜாலியாக வந்துட்டு நான் ஜபம் பண்ணிட்டு ஜாலியாக செய்தியை கேட்டு ஜாலியாக வார்த்தையை வச்சுட்டு நான் பாட்டுன்னு போயிடுறேன். ஏன்னா நான் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதெல்லாம் பண்ணுற அளவுக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். இப்படி அநேக ஜனங்கள் நாட்களில் இருந்தாங்க, எபிரேய மக்கள் இருந்தாங்க. அவங்களுக்காக தான் பவுல் சொல்றாரு, நீ இப்படிப்பட்டதான குற்ற மனசாட்சியோடு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உன் பாவங்களுக்காக, உன்னுடைய மீறுதலுக்காக கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அவர் அடிக்கப்பட்டு உன்னை பெர்ஃபெக்ட் ஆக்கிட்டாரு. உன்னை பெர்ஃபெக்ட் ஆக்கிட்டாரு. உனக்கு ஒரு தகுதியை கொடுத்துட்டாரு, உனக்கு ஒரு தகுதியை கொடுத்துட்டாரு. அவர் ரத்தத்தினாலே அவருடைய வித்தாய் நீ மாறிட்ட. உனக்கு வேற தகுதி புதுசா கொண்டுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆகையினால இன்னும் நீ அவரை விட்டு தூரம் நிக்காதன்னு இங்க பவுல் சொல்லி கொடுக்கிறார். இன்னும் இப்படியெல்லாம் சாக்கு போக்குகள் சொல்லி என்ன செய்யாத, தூரம் போவாத, தூரம் போவாத. நீ அவருடைய நினைவா, அவருடைய நெருங்க, அவர் பக்கம் நெருங்குன்னு பவுல் சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இது ஒரு கோணமா இருந்தாலும் நான் வேற கோணத்தில் சிந்திச்சு பார்த்தேன். இந்நாட்கள் அப்படி யோசிங்கன்னா உண்மையா குற்ற மனசாட்சி உள்ளவங்க இருக்கிறாங்களா? நான் சொன்னது புரியுதா? குற்ற மனசாட்சின்னா என்ன? ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, உணர்வுள்ள இருதயம் கொண்டவங்க இருக்கிறாங்களா சொல்லுங்க. இப்ப இந்த காலத்துல அப்படியா இன்னும் இருக்கிறாங்களா? என் கண்ணு தெரியல, என் கண்ணுக்கு அப்படிலாம் என்னையா இருக்கிறாங்களா? அப்படியெல்லாம் உணர்வுள்ள ஆவி, அதாவது விகிதம் போட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், உணர்வுள்ள ஆவி படைத்த பிள்ளைங்க குறைஞ்சு போயிட்டாங்க. நான் செய்யறது தப்புன்னு உணர்கிற மனோபக்குவம் குறைஞ்சு போச்சு. நான் பாவம் தான் பண்றேன்னு ஏற்றுக்கொள்ற தன்மை போச்சு. நான் பாவமே பண்ணாலும் அந்த பாவம் சரின்னு சொல்ற கூட்டம் இப்போ அதிகமாகி போச்சு. இதை நான் வேற யாரையோ பற்றிலாம் பேசல, புறஜாதி மத்தி பேசல, அவ்விசுவாசியை பற்றி பேசல. நான் பேசுறது அத்தனை விசுவாசிகளை குறித்து பேசுறேன். அல்லேலூயா. விசுவாசிகளை பலப்படுத்த இன்னைக்கு ஆவியானவர் எழும்பி இருக்கிற ராமன் சொல்றீங்க. இம்பர்ஃபெக்டான வாழ்க்கையை வாழ்றாங்க. என்னை முதற்கொண்டு நான் பேசுறேன். இன்னைக்கு ஆவியானவர் உங்க மத்தியில் பேசட்டும், என் மத்தியில் பேசட்டும். இம்பர்ஃபெக்டான வாழ்க்கை வாழ்றாங்க. சாக்கு போக்குகளை சொல்லி பாவத்தின் ஊட அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. உணர்வு இல்லாம அவங்க இருதயம் கடினமாகி கொண்டிருக்கிறது. இதனுடைய சீரியஸ்னஸ் இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் உண்டாகட்டும். வாலிப பிள்ளைங்க மத்தியில, வயதானவங்க மத்தியில சத்தியம் தெரியும், நல்லா இது தப்புன்னு நல்லா தெரியும், இப்படி பண்ணக்கூடாதுன்னு நல்லா தெரியும், இப்படி பேசக்கூடாது நல்லா தெரியும், இப்படிப்பட்ட உறவை வைக்க கூட நல்லா தெரியும், கடவுளுக்கு விரோதமாக காரியங்களை செய்யக்கூடாது நல்லா தெரியும். ஆனா அறிந்தும் தெரிந்தும் துணிகரமாய் செய்வது இந்த நாளில பெருகி போச்சு. எதுவும் ராமன் சொல்றீங்க? பாவத்தை ரொம்ப துணிகரமா நான் பண்றது ரைட்னு சொல்லி என்ன செய்றாங்க? இல்ல எத்தனை பேர் ஆமேன் சொல்லி அக்செப்ட் பண்றீங்க? இப்ப அதனுடைய பெருக்கம் அதிகமாகி போச்சுங்க. இங்க பவுல் சொல்ற ஆட்கள் யாருன்னா உணர்வுள்ள ஆட்களுக்கு சொல்றாரு. உணர்ந்து தூர தயங்கி நிக்கிறவங்களுக்காக சொல்றாரு. அந்த ஜனத்துக்காக நான் பேசல. எந்த ஜனத்துக்காக பேசணும் தெரியுமா? உணர்வு இருக்கு, அதான் அவங்களுக்குள்ள இது பாவம் நல்லா தெரியும்,
அவங்களுக்குள்ள இது தப்பு நல்லா தெரியும், தெரிஞ்சே அந்த பாவத்தை செய்யறவங்களுக்காக இந்த வார்த்தை. அல்லேலூயா. துணிகரமா செய்கிறவங்களுக்காக இந்த வார்த்தை. கர்த்தர் நம் நடுவே பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறார் ஐயா. அம்மா, நம்ம நடுவே கர்த்தர் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறார். பாவியா பிறந்தது பாவி, ஆனா சாகும் போது யாரா மறிக்கணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ பிறக்கும் போது பாவி. தம்பி சொல்ல, பக்கத்துல பார்த்து சொல்லுது, நீ பிறக்கும் போது பாவி, உன் அம்மா வயிற்றுல கர்ப்பம் தரிக்கும் போது நீ பாவி, ஆனா நீ சாகும் போது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஐயா, உங்களை அடிக்க மாட்டாங்க. சொல்லுங்க, நான் நிற்கிறேன். சொல்லுங்க, நீங்க பிறக்கும் போது பாவியா? நீங்க பிறக்கும் போது பாவி, வசனம் தான் சொல்லுது, நீ பிறக்கும் போது பாவி, ஆனா நீ சாகும் போது பாவியா சாவாத. நீ சாகும் போது பரிசுத்த வானா, பரிசுத்த வாட்டியா சாவு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்றை சொல்றேன், கவனத்தில் ஏற்றிக்கொள்ளுங்க. நம்ம பரிசுத்தத்திற்காய், தி பெர்ஃபெக்ஷனுக்காய் மனக்கடணுங்க. அதற்காக பிரயாசப்படணும், அதற்காக முயற்சி எடுக்கணும். நல்ல இல்லையா சொல்லுங்க. நேற்று தினம் நான் சிந்திச்சுட்டு இருந்தேன், வசனங்களை குறித்து சிந்திச்சுட்டு இருந்தேன். உலகத்தில் பார்த்தீங்கன்னா பாவம் செய்கிறதுக்கு வழி எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? வெரி ஈஸியாக பாவம் செய்யலாம். இப்போ அல்லேலூயா. சின்ன பிள்ளைந்து ஃப்ரம் 6th standard, 6வது வகுப்புலேருந்தே அவங்க என்ன பண்ணலாம்? ஈஸியாக பாவத்தை செய்கிறதுக்கு வழி வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒன்று எனக்கு ஆவியானவர் உணர்த்தினார். பாவம் செய்யறதுக்கு இந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க? எதுக்கு என்ன செய்யறதுக்கு? பாவம் செய்யறதுக்கு இந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க? முயற்சி எடுக்கிறாங்க. அதிகமாக எதுக்கு முயற்சி பண்ணுறோம்? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதிகமாக நீங்கள் எதுக்கு முயற்சி பண்ணுறீங்க? நான் கரெக்டா, நீ கரெக்டா, உனக்குள்ள என்ன குறை இருக்கு அதை பேசு. அது அவங்களுக்குள்ள என்ன நல்லா குறை இருக்கு, டக்குனு சிந்தி, டக்குனு சிந்தி. இப்போ இந்த பாயிண்ட் கரெக்டாக எடுத்து வச்சாதான் அவன் என்ன பண்ணுவான்? வாயே மூடுவா, பேசு, சண்டை போடு, வாக்குவாதம் பண்ணு, நான் ஜெயிச்சே ஆகணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் ஐயா சொல்லுங்க, அம்மா சொல்லுங்க, என்னது? வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள். இப்படிப்பட்டதான வசனத்தை கொண்டு இருக்கிறவங்க, தி பெர்ஃபெக்ஷனுக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன முயற்சி எடுப்பாங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்ன மாதிரி முயற்சி எடுக்கலாம்? அம்மா சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க, என்ன மாதிரி முயற்சி எடுக்கலாம்? அமைதியில் இருக்கலாம். இன்னும் வேற என்ன பண்ணலாம்? விட்டு கொடுத்துடலாம். வேற என்ன பண்ணலாம்? இப்படி ஐயாலாம் சொல்ல மாட்டீங்களா? என்னென்ன பண்ணலாம் சொல்லுங்கய்யா. என்னய்யா ஆல்ரெடி பேசதே இல்லையா அப்படின்றீங்க. கம்முன்னு வெளியே போயிடலாம் ஐயா சொல்றாரு. ஆமா, இதெல்லாம் ஒரு முயற்சி தானே. ஏன்னா சமாதானம் பண்ணணுமே, அது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையாச்சே. இல்லையா சொல்லுங்க. தொடர்ந்து வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். யார் இந்த மாதிரி பெர்ஃபெக்ஷனுக்குள்ள வாழ்றதுக்கு யார் உதவி செய்ய போறா? நல்ல முயற்சிகளை எடுப்பதற்கு இனி உங்களுக்கு எனக்கு யார் உதவி செய்ய போறா? எத்தனை கைகளை உயர்த்தி ஆண்டவரே நன்றின்னு சொல்றீங்க? எத்தனை ஆண்டவரே நன்றி சொல்றீங்க? இனி உங்களையும் என்னையும் பெர்ஃபெக்ஷனா நடக்கிறதுக்கு யார் உதவி செய்ய போறா? பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்ய போகிறார். ஆமென். எப்படி உதவி செய்ய போறாருன்னா 16ஆம் வசனம், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது. என்ன மாதிரி உடன்படிக்கை பண்றாருன்னா, நான் என்னுடைய பிரமாணங்களை என்ன பண்ண போறாரு? என்ன பண்ண போறாரு? அவருடைய பிரமாணமாகிய வார்த்தைகளை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து, அவருடைய இருதயங்கள்ல வைத்து வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று, அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். என்ன பண்றாருங்க? என்ன பண்ண போறாருங்க? சொல்லுங்க, என்ன பண்ண போறாரு? ஒருவேளை இத்தனை நாட்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் கடவுள் சொல்லி கொடுக்கிற பெர்ஃபெக்ஷனுக்கு நம்ம முயற்சி எடுக்கலனாலும் பரவாயில்ல, அதையெல்லாம் கர்த்தர் நினையாம தூக்கி போட்டுட்டு உங்க இருதயத்துக்குள்ள கர்த்தர் தம்முடைய பிரமாணங்களை எழுத போகிறார், தம்முடைய வார்த்தையை எழுத போகிறார். உங்களுடைய நினைப்புல கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை விதைக்க போகிறார். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகளை
வைக்க போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி நன்றி சொல்றீங்க? பாருங்க, ஒரு வசனம் என்னை ரொம்ப பயம் பூத்துச்சு. அந்த வசனம், வேதத்தினுடைய சட்ட திட்டங்கள் என்னென்னு தெரியும், கடவுளுக்கு பிரியமான வாழ்ற வாழ்க்கை என்னென்ன, அதனுடைய வார்த்தைகள் என்னென்ன நல்லாவே நமக்கு தெரியும். இப்ப வாசிங்க. மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல். தள்ளுகிறவன் அப்படின்னா என்ன? கீழ்ப்படியாது. தள்ளுகிறவன் என்ன? நல்லா தெரியும். என்ன தெரியும்? என்ன தெரியுங்க? கோவப்படக்கூடாது, பழி வாங்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது, அருவருப்பான காரியங்கள் செய்யக்கூடாது, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது, நல்லா நமக்கு தெரியும். ஆனா அதை தள்ளுகிறவன் அப்படின்னா தெரிஞ்சும் செய்யாம இருக்கிறவன். வாசிங்க. இரக்கம் பெறாமல். என்ன பண்ண என்ன என்ன அவனுக்கு கிடைக்காதான்? இரக்கம். ஐயா சொல்லுங்க, என்ன கிடைக்காதான்? அம்மா சொல்லுங்க, என்ன கிடைக்காதான்? இரக்கம் கிடைக்காது. இரக்கம் கிடைக்காம அவனுக்கு என்ன நேரிடும் தெரியுமா? 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. என்ன பண்ணப்படுவான் அவன்? என்ன பண்ணப்படுவானாங்க? அவனுக்கு விரோதமாய் சாட்சிகள் எழும்பி அவன் செத்தே மடிவான். அவன் செத்தே மடிவான். எவ்வளவு அகோரமான ஒரு பனிஷ்மெண்ட் பாருங்க. யாருக்கு இது? ஐயா சொல்லுங்க, யாருக்கு இது? யாருக்குமா அது? தேவனுடைய பிரமாணத்தை தள்ளுகிற என்ன மாதிரி ஆளுக்கு? கீழ்ப்படியா பிரமாணங்களை அறிந்தே பாவம் அதை தள்ளுகிறவர்களுக்கு கிடைக்கிற பரிசு இது. எப்படி இது நல்ல பரிசா? இப்படிப்பட்டதான பரிசை நம்ம பெற்றுக்கொள்ளணுமா? ஐயா அப்படிப்பட்டதான பரிசை நம்ம பெற்றுக்கொள்ளணுமா? எத்தனை பேர் வேண்டான்னு சொல்றீங்க? வேண்டான்னு சொல்றீங்க. நமக்கு அது வேண்டாம். அது அவருக்கு பிரியம் இல்லை. அவர் எச்சரிக்கிறார் நம்மள. ஐயா இன்னைக்கு அவர் நம்மளை எச்சரிக்கிறாரு. நீ வேதத்தை பேசுறவனா இருக்கிறானா, நீ வேதத்தை பின்பற்றாதவனா இருக்கிறானா, உனக்கு சாவு நிச்சயம் அப்படின்னு சொல்றாரு. சாவுனா இந்த 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 சரீரம் சாவறத வச்சு இங்க பேசல. ஆத்துமா செத்துரும் அப்படின்னா என்ன? உனக்கு பரலோகத்துல என்ன இருக்காது? இடம் இருக்காது. அடுத்த வசனம் இன்னும் ஆழமா சொல்லியிருப்பார். தேவனுடைய குமாரனை. வாசிங்க ஐயா, அடுத்த வசனம் என்னது? தேவனுடைய குமாரனின் காலின் கீழ் மிதித்து என்ன பண்றாங்களா? யார? யார் தேவனுடைய குமாரனை? உங்களையும் என்னையும் மீட்டெடுத்த அந்த இயேசுவை என்ன செய்யறாங்களா? யாரு? யாரு? பிரமாணத்துக்கு கீழ்பட்டு இருக்காதவங்கள இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க? காலின் கீழ் கீழே போட்டு மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்து உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று அவர் கஷ்டப்பட்டு அடிபட்டு கிழிக்கப்பட்டு சிந்தின அந்த இரத்தத்தை என்ன பண்றாங்களா? அசுத்தம் என்று அசட்ட பண்றாங்க. அடுத்தது, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். என்பதை யோசிச்சு பாருங்க. அவருடைய கிருபையை அசால்ட்டா என்ன பண்ணாதீங்க, உதாசீனப்படுத்தாதீங்க. அவர் நமக்கு செய்த காரியத்தை அசால்ட்டா உதாசீனப்படுத்தாதீங்க. நாம எப்படி உதாசீனப்படுத்துறோம் தெரியுமா? அவருடைய வசனத்துக்கு புறம்பாய் நடக்கிற காரியங்கள் அத்தனையிலேயோ நம்மை ரத்தம் சிந்தி மீட்ட இயேசுவை உதாசீனப்படுத்துகிறோம். நம்மை ரத்தம் சிந்தி மீட்ட இயேசுவை உதாசீனப்படுத்துகிறோம். நான் அது செஞ்சிட்டேன், இது செஞ்சிட்டேன், நான் மீட்கப்பட்டவன் நிச்சயம் கிடையாது. நீ எந்த அளவுக்கு பரிசுத்தமா உன் வாழ்க்கையை வாழ்றியோ அந்த அளவுக்காய் தான் உனக்கு பரலோகத்துல இடம் இருக்கு. அல்லேலூயா. நல்ல இல்லையா சொல்லுங்க, நல்ல இல்லையா சொல்லுங்க, சத்தமர இல்லையா சொல்லுங்க. 37 வசனம், 38 வசனம், 39 வசனம் வாசிங்க. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ண மாட்டாரு. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆத்துமா பரலோகத்துல போய் சேர நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நாமோ வெட்கப்பட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல்
அழிந்து போக பின்வாங்குறவளா இல்லாம, நாசமா போக பின்வாங்குறவளா இல்லாம, நித்தியமான பரலோகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு வந்துட்டோம். அந்த நித்தியமான பரலோகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணுமே. அல்லேலூயா. வந்த காரியம் என்னது நிச்சயமா நான் அறிஞ்சிருக்கணும். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது எதுக்கு அதை அறிஞ்சிருக்கணும். இயேசு என்னை ரட்சித்தது எதற்கு அதை நம்ம அறிஞ்சிருக்கணும். அந்த நோக்கத்தை மறந்து நாம் ரொம்பவும் 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 அவரை லீசியராக எடுத்து நாம் பாவமான காரியங்கள் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாதுங்க, செய்யக்கூடாது. நான் இங்கே பாவம் சொன்னோன்னே பெருசாலாம் நினச்சிடாதீங்க. அவர் கண்ணுக்கு முன்னாடி சின்ன பாவம் இல்லை, பெரிய பாவம் இல்லை. பெரிய பாவம் செஞ்சால் தான் அது பாவம், அப்படி இல்லை. பெரிய பாவம்னா என்னென்ன சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிறரை குறித்து குறையா நினச்சாவே அது என்னதான் பாவம். பிறரை குறித்து அவதூறாக பேசினாவே அது என்னதான், பிறரை பழி வாங்கினா அது என்னதான். அல்ல இல்லையா சொல்லுங்களேன். ஸோ அப்போ அதெல்லாம் என்னென்ன நிச்சயம் நமக்கு நல்லாவே இன்றைக்கி ஆவியானவர் நம்ம நடுவே பேசிக்கிட்டு இருக்கிறார். நாம் சாகிறத அவருடைய விருப்பம் இல்லை, நம்முடைய ஆத்மா சாகிறத அவருடைய விருப்பம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் ஒரு வேளை திடப்படுவீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு வேளை இந்த பர்ஃபெக்ஷனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னா, நான் பரிபூர்ணம் அடைய வேண்டும்னு நீங்கள் ஒரு வேளை ஆசைப்பட்டீங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்குள்ள ஆவியானவர் எழும்ப போகிறார். அவர் எழும்பி உங்களுக்குள்ள தம்முடைய பிரமாணங்களின் வசனத்தை உங்கள் இருதயத்தின் பலகணிகளில் எழுதுவார், உங்கள் நினைப்பில் எழுதுவார். அப்படின்னா என்ன, அவர் கடைசி பரியந்தம் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் காக்கப்படும்படி, நீங்கள் நல்லா வாழும்படி, நீங்கள் அவருக்கு பிரியமாய் நிற்கும்படி, அவருடைய பார்வைக்கு நீதிமானாய் வாழும்படி ஆவியானவர் தாமே இந்த நாள் மட்டும் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா நல்லையா சொல்லுவீங்களா? இன்னும் சத்தமா நல்லையா சொல்லுவீங்களா? ஒருவரை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப அவரை குறித்து நான் தியானிக்கும் போது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்து. யாருன்னா யோவான் 1:47 நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். இயேசு நாத்தான் வேலை பார்த்து என்ன சொல்றாரு? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இயேசுவே அவரை பார்த்து என்ன சொல்றாரு? கபடற்ற உத்தம கபடற்றவனும் உத்தமமான நாத்தான்யேல் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்லா இல்லையா சொல்லுங்களேன். மிஞ்சி போனால் பைபிளில் ஒரு 10 பேரை குறித்து தான் நல்ல ஒரு கிரெடிட்டு இருக்குது. அவங்கள பார்த்து இந்த கபடற்றவன் உத்தமன் சொல்லப்படுற ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க. யோபு குறித்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாம் குறித்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, யோசேப்பு குறித்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து நாத்தான்யேல் என்கிற மனிதனை குறித்து என்ன பண்ணுறாரு? கபடற்றவனும் உத்தமமானவனே அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலாக இந்த பேரை வாங்கிறதுக்கு அவர் ரொம்ப மனக்கட்டுருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறாரு? என்ன பண்ணியிருக்கிறாரு? ரொம்ப சரி இப்படி சொல்லிட்டோமா, ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கிறார், ரொம்பவும் முயற்சிகள் எடுத்திருக்கிறார். சும்மா இல்லை இந்த பேர் அவருக்கு சும்மா வந்துடல. அதற்காக அவர் பட்ட பிரயாசம் ரொம்ப அதிகம். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த ஆசைங்க? இயேசு கிறிஸ்து என்னை பார்த்து கபடற்றவனே உத்தமனே எனக்கு பிரியமானவனேன்னு சொல்லணும். எத்தனை பேருக்கு ஆசை? ஐயா எத்தனை பேருக்கு ஆசை? எத்தனை பேருக்கு ஆசைம்மா? ஐயா அம்மா எத்தனை பேருக்கு ஆசை? ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக அதுக்கு மனக்கட்டே ஆகணும். நீங்கள் அதுக்கு நிச்சயமாக முயற்சி எடுத்தே. சரி, நாத்தான்யேல் இவர் யார்? இவர் நாத்தான்வேல் யார்? இவர் யாருமா? கரெக்டாக சொல்லிட்டாங்க ஒருத்தவங்க. உங்களுக்கு தெரியுமா யார் இவருன்னு? தீர்க்கதரிசியா? இங்கே சொல்லப்பட்ட நாத்தான்வேல் யார்? அவர் யாருன்னா அவரும் சீசன் 12 சீசர்களில் அவரும் ஒருத்தர். ஆக்சுவலாக இவருடைய பேர் என்ன அப்படின்னா பர்த்தலமேயு. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில், மார்க் சுவிசேஷ புஸ்தகத்தில், லூகா சுவிசேஷ புஸ்தகம்லாம் இவருடைய பேர் என்ன போடப்பட்டிருக்கு? பர்த்தலமேயு இல்ல இருக்கா? 12 சீசர்களில் பேர் என்ன இருக்கு? இவருடைய பேர் பர்த்தலமேயு. பர்த்தலமேயு எனப்படுகிற இவரை தான் யோவான் என்ன சொல்றாரு? நீ பர்த்தலமேயு அழைக்கப்பட வேண்டாம், நீ நாத்தான்வேலுன்னு சொல்றாரு. பர்த்தலமேயு என்று சொன்னால் அவன் உழவனின் மகன், விவசாயியின் மகன் என்று அர்த்தமாகும். நாத்தான்வேல் என்று சொன்னால் தேவனால் கொடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். நாத்தான்வேல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்?
நாத்தான் வேலும் இல்ல, அது சீரான வார்த்தை என்னன்னா நாத்தான் ஏல். ஏல் என்று சொன்னால், ஏல் என்று சொன்னால் என்ன? ஏல் 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 என்று சொன்னால் என்ன? தேவன். ஏல் என்று சொன்னால் தேவன். நாத்தான் என்று சொன்னால் கொடுக்கப்பட்டவன். சோ அப்படியா இந்த பெயருக்கு உண்டான அர்த்தம் என்ன? நாத்தான் ஏல் என்றால் தேவனால் கொடுக்கப்பட்டவன். அவனை குறித்து நான் ஒரு சில ஹிஸ்டரி புக்கில் வாசிக்கும் போது பல விஷயங்கள் அவனை குறித்து சொன்னாங்க. நான் கடகடன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிங்கன்னா நோட் பண்ணிக்காங்க. ரோமர் சுவிசேஷ புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டாம், 2ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் அவர் பேசின வார்த்தைகளெல்லாம் அங்கே போட்டிருக்கிறாங்க. நான் அவரை குறித்து கடகடன்னு ஒரு ஒரு 11 காரியங்களை நான் சொல்கிறேன், பாயிண்டாக சொல்கிறேன். அவர் எப்பேற்பட்ட ஒரு மனுஷன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவர் சும்மா அந்த பேரை வாங்கிடல. என்ன பேர்? கபடற்றவனும் உத்தமமானவன் அப்படின்னு அவர் சும்மா வாங்கிடல. அதற்கு அவர் பட்ட பிரயாசம் ரொம்ப அதிகம். அது என்ன பிரயாசம் தெரியுமா? அவர் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறவராக இருந்தார். ஒன்று, அவர் தேவனை குறித்து தாவீதை போல எப்போதும் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறவராக இருந்தார். 2வது, நியாயப்பிரமாணத்தில் பற்றுதலாக இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்தில் பற்றுதலாக இருந்தாரான்னு அர்த்தம். நியாயப்பிரமாணத்தை, தேவனுடைய கட்டளையை செய்யறதுக்கு ஆசையா பண்ணாராம். எப்படி செஞ்சாராம்? அதனுடைய அர்த்தம் அதான். நியாயப்பிரமாணத்தில் பற்றுதலாக இருந்தார்னா தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய அவர் ஆசையா செயல்பட்டாராம். 3வது, நன்மை தீமையை வகையறுக்கிறவனா இருந்தாராம். 4வது, போதிக்கிறவரா இருந்தார். அவர் பின்பற்றுகிற நன்மையை, அவர் பின்பற்றுகிற நியாய பிரமாணத்தை அவர் ஒருவர் தவறாம எல்லாருக்கும் போதிக்கிறவரா இருந்தார். 5வது, ஆவியினால் உந்தப்பட்டவராக இருந்தார். அப்படின்னா என்ன? ஆவியானவர் அவருக்குள்ள கிரியை செய்கிற ஒரு நபரா இருந்தார். 6வது, நியாயப்பிரமாணத்தில் நீதியின்படி, நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவனா இருந்தாராம். அப்படின்னா என்ன? அவருக்குள்ள ஒரு குறையும் இல்லை. அவ்வளவு தெளிவா நியாய பிரமாணத்தை பின்பற்றுகிறவராக இருந்தார். இன்னும் சொல்றாங்க, அவர் ஒரு நல்ல வேத வல்லுநராக இருந்தாராம். இன்னும் அதுல வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, பவுலை காட்டிலும் வேதத்தில் அதிக ஞானம் கொண்டவராக இருந்தாராம். யாரை காட்டிலும்? பவுலை காட்டில நாத்தானியேல் அதிக ஞானம் கொண்டவரா, வேதத்தினுடைய ஞானம் கொண்டவரா இருந்தார். உத்தமனா வாழ்ந்தார். உத்தமமான வேத பாரகரா இருந்தார். அவர் தன்னை வெளிப்படுத்த விரும்பாதவரா இருந்தார். ஏன்னா இங்க இயேசு சொல்லுவார், மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசிங்கன்னா இயேசு சொல்லுவார், நீ அந்த மரத்தின் அடியில உட்கார்ந்து நீ பட்ட பிரயாசம், நீ பண்ணின ஜபத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்றார். நீ பண்ண ஊழியத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்றார். அவரை தன்னை வெளிப்படுத்திக்காதவதா இருந்தார். அதே புக்கில் வாசிக்கும் போது அவர் சொல்றார், அவருடைய ஊழிய ஸ்தலம் எங்கே தெரியுமா இருந்திருக்கு? நம்மளுடைய இந்தியாவில் வந்து ஊழியம் செஞ்சிருக்கிறார். ஆப்பிரிக்கா தேசத்தில் ஊழியம் செஞ்சிருக்கிறார். யாரு? நாத்தானியேல். எங்கே வந்து ஊழியம் செஞ்சிருக்கிறார்? நம்ம இந்தியா தேசத்தில் வந்து ஊழியம் செஞ்சிருக்கிறார். ஆப்பிரிக்கா தேசத்தில் ஊழியம் செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்பி உன்னை சொல்றேன் பார், உனக்குள்ள திறமை இருக்குன்னு அது கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறார். அவர் கொடுக்காம உனக்கு திறமை இருக்காது. நீ சொல்ற, நீ ஏதி விட வச்சுக்க. அவர் உனக்கு நன்மை செய்யாம எந்த நன்மையும் உன்னால பெற்றுக்கொள்ள முடியாது. நீ எப்படி வேணா படிக்கலாம், ஆனா அந்த படிப்புக்கு ஏற்ற காரியம் நடக்கணும்னா அது கர்த்தர் தான் உனக்கு கொடுக்கணும். அப்ப நீ அதுக்கு என்ன பண்ணணும்? எதுக்கு முதல்ல என்ன கொடுக்கணும்? எதுக்கு தம்பி முதல்ல என்ன கொடுக்கணும்? கர்த்தருக்கு முதல்ல என்ன கொடுக்கணும்? உன் தூக்கத்துக்கும் உன்னுடைய பிரோஜனத்துக்கும் உன்னுடைய அசட்டத்தனத்துக்கும் முதல்ல என்ன கொடுக்கறனா நீ அதை இப்ப பரிசோதிச்சு பாரு. முன்னாடி சொன்னதுதான், பாவத்திற்கு உன் கால்கள் எவ்வளவு முற்படுது, எவ்வளவு பிரயாசப்படுது, எவ்வளவு அதுக்காக தீவிக்கிற. ஆனா கடவுளுக்காக செய்யறதுல நீ எவ்வளவு தீவிக்கிற, அதற்கு நீ எவ்வளவு முயற்சி எடுக்கிற. 1 மணி நேரம் இல்ல 1/2 மணி நேரம் ஜபத்திற்கு உன்னால முயற்சி எடுக்க முடியுதா? ஐயா முடியுதா? அம்மா முடியுதா? கர்த்தர் உங்களிடம் என்னிடம் தான் கேட்கிறாரு. இன்னைக்கு நம்ம மனசு மாறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய மனசு மாறணும். நம்முடைய மனசு மாறணும். உலகத்திற்கு ஊடாய் ஓடுறதுக்கு நம்ம மனசு சந்தோஷப்படுது. உலகத்திற்கு ஏற்றவர்களை செய்து நம்ம மனசு சந்தோஷப்படுது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பாவம் செய்யறதுக்கு நமக்குள்ள என்ன இல்லாம போயிருது. இப்ப உணர்வே இல்லாம போயிருச்சு. நாம சாகும் பொழுது நம்ம மனசு நிம்மதியா என்ன பண்ணணுங்க? இளைப்பாறணும். என்ன மாதிரி இளைப்பாறணும்? பா, நான் பரலோகத்தில் போய் சொல்லுங்க, பரலோகத்தில் போய்
அம்மா அழகாக சொன்னாங்க, என் பரலோகத்தில் போய் அப்பா பக்கத்தில் உட்கார போகிறேன், இந்த திருப்தி இருக்குமா? சொல்லுங்கள், இருக்கணுமா? ஐயா சொல்லுங்கள், இருக்கணுமா? அப்படியே பயத்திலே செத்துடக்கூடாது. என்ன பயத்தில்? என்ன பயத்தில் செத்துடக்கூடாது? நான் பரலோகத்துக்கு போவேனா போக மாட்டேனான்னு பயத்தில் செத்துடக்கூடாது. அது நீங்கள் செத்த அப்புறம் உங்கள் மூஞ்சிலே தெரிஞ்சிடும் நீங்கள் பயந்தீங்களா இல்லையான்னு. ஆமாம், உண்மையாகவே பரலோகத்துக்கு போகிற ஆத்மா வந்துச்சுன்னா அந்த 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 சடலத்தினுடைய முகம் பிரகாசமாக மலர்ச்சியாக இருக்கும். அதை பார்த்தாவே தெரிஞ்சிடும் அது பரலோகத்துக்கு போச்சா இல்லை பரதேசிக்கு போச்சான்னு.